திமுக எப்பொழுதுமே எங்களுக்கு எதிரிதான். அவர்கள் நேராக வந்தாலும் சரி, வளைந்து வந்தாலும் சரி, அவர்களது கூட்டணியில் யார் வந்தாலும் அது திமுக தான். எங்களது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. திண்டுக்கல் தொகுதியில் அமைச்சர் மகன் ஐ.பி. செந்தில்குமார் நிற்பது குறித்து கேள்விக்கு திண்டுக்கல் சீனிவாசன் பதில். திண்டுக்கல் பேருந்து நிலையம் பின்புறம் பகுதியில் திண்டுக்கல் தொகுதிக்கான அதிமுக தேர்தல் அலுவலகத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திறந்து வைத்தார். திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, இறைவன் அருளால் எங்களுடைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்தபடி அதிமுக இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக திண்டுக்கல் தொகுதிக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் இன்று மட்டற்ற மகிழ்ச்சியடைகிறேன். அதிமுகவின் வெற்றி 234 தொகுதிகளிலும் எழுதப்பட்ட ஒன்று. ஏற்கனவே அதிமுக சார்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியபடி 210 தொகுதிகளில் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பை எடப்பாடியார் ஏற்று அவர் தலைமையிலேயே ஆட்சி நடக்கும். திண்டுக்கல்லில் அதிமுக வெற்றி எழுதப்பட்ட ஒன்று. மக்களின் அன்பால், ஆசியால் அனைத்து மக்களும் சேர்ந்து மீண்டும் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். வெற்றி நிச்சயம் நிச்சயம் என்றார். இறைவன் அருளால் எங்கள் அதிமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தபடி அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தின் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக திண்டுக்கல் தொகுதிக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நான் இன்று உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன். அடுத்து என்ன, அதிமுகவின் வெற்றி 234 தொகுதியில் எழுதப்பட்ட ஒன்று. ஏற்கனவே எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியபடி 210 தொகுதிகளில் நிச்சயமாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பேற்று அதிமுக கழகம் மாண்புமிகு எடப்பாடி தலைமையிலே நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல்லில் அதிமுக வெற்றி எழுதப்பட்ட ஒன்று. மக்களின் அன்பால், ஆசியால் அனைத்து மக்களும் சேர்ந்து மீண்டும் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்.